ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜனவரி மாத நடப்புகளை தான் பார்க்குறோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 29, 30, 31 நடப்பு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மகாத்மா காந்தி நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா ஜனவரி 30 தான் அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அந்த ஜனவரி 30 வந்து தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க, தொழுநோய் விழிப்புணர்வு தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஜனவரி 30 வந்து மகாத்மா காந்தி நினைவு தினம், தியாகிகள் நினைவு மற்றும் தொழுநோய் விழிப்புணர்வு தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி 30. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது கொஸ்டின். இஸ்ரோவில் 100வது ராக்கெட் எதுனா GSLV F-15 ராக்கெட் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து போக்குவரத்து மற்றும் பாதுகாப்புக்கான செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. போக்குவரத்து மற்றும் பாதுகாப்புக்கான செயற்கைக்கோள் தான் GSLV F-15 ராக்கெட். சரிங்களா? ஸோ இந்தியாவுக்கென பிரத்யேகிய வழிகாட்டி நாவிக் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்குன்னு பிரத்யேக வழிகாட்டியதுனா நாவிக் தொழில்நுட்பம். ஸோ அது வந்து செயல்பாட்டில் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிநவீன NVS-02 செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. சரிங்களா? அதிநவீன NVS-02 செயற்கைக்கோள் வந்து இஸ்ரோ வந்து வடிவமைத்துள்ளது. அது NVS-ஓட செயற்கைக்கோள் எத்தனை கிலோ எடையுடையதுன்னா 2250 கிலோ எடையுடையது. சரிங்களா? ஸோ இதை தான் இந்த GSLV F-15 ராக்கெட்டில் வந்து அனுப்புகிறாங்க. அது வந்து 100வது ராக்கெட்டாக அனுப்பப்பட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா பேரிடர் காலங்களில் துல்லிய தகவல்களை தெரிவிக்கும். சரிங்களா? பேரிடர் காலங்களில் துல்லிய தகவல்களை தெரிவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 3வது கொஸ்டின். ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா எந்த நாட்டிடம் இருந்து வாங்க உள்ளது பார்த்தீங்கன்னா பிரான்சிலிருந்து தான் இந்த ரஃபேல் போர் விமானங்களை வாங்க உள்ளது. சரிங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின். இந்தியா சீனா நேரடி விமான சேவை எந்த இரு நாடுகளின் எல்லையில் உள்ள நதிகளின் தரவுகள் பகிர்வது தொடர்பான ஒப்புதல் அளித்துள்ளது பார்த்தீங்கன்னா கைலாஷ் மற்றும் மானசரோவர். சரிங்களா? கைலாஷ் மற்றும் மானசரோவர். ஸோ இந்த 2 நாடுகளுக்கு எல்லையில் உள்ள நதிகள் மூலமாக தான் நேரடி விமான சேவை வந்து தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறேன். ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அடுத்தது 5வது பாருங்க, இந்தியா சீனா உறவின் எத்தனையாவது ஆண்டு விழாவை கொண்டாட ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதுன்னா 75வது ஆண்டு விழாவை கொண்டாட தான் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்கள். எந்த மாநிலத்தில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் கோல்டு பிளே என்ற பிரிட்டன் ராக் இசை நடத்தப்பட்டதை பிரதமர் மோடி அவர் தெரிவித்தார்னா ஒடிசா. சரிங்களா? ஒடிசாவில் தான் ஒடிசாவில் வந்து என்னென்னா வர்த்தக மாநாடு நடைபெற்றிருக்கு. அங்கே வந்து கோல்டு பிளே அப்படிங்கிற ஒரு பிரிட்டன் ராக் இசை வந்து நடந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது 7வது, துறவிகளின் அமாவாசை என்று குறிப்பிடப்படுவது எது? துறவிகளின் அமாவாசை எதுனா மௌனி அமாவாசை. சரிங்களா? துறவுகளின் அமாவாசைனா மௌலி அமாவாசை தான் துறவிகளின் அமாவாசை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். ஐசிசியின் 2024 ஆண்டுக்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதை இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் வென்றிருக்கிறார். சரிங்களா? ஐசிசிக்கான சிறந்த வீரருக்கான விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா பும்ரா அவர்கள் வாங்கியிருக்காங்க. 9வது கொஸ்டின் பாருங்கள். 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி எந்த மாநிலத்தில் தொடங்கியது? 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி எந்த மாநிலத்தில் தொடங்கியதுன்னா உத்தரகாண்டில் உள்ள டோராடூனில் தொடங்கியது. சரிங்களா? அடுத்து 10வது கொஸ்டின். சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பொய் தகவல்களை பரப்புவோருக்கு 3 ஆண்டு சிறை 20 லட்சம் அபராதம் விதித்த நாடு எதுனா பாகிஸ்தான். சரிங்களா? 3 ஆண்டு சிறை 20 லட்சம் அபராதம் விதித்த நாடு பாகிஸ்தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 11வது கொஸ்டின். கடந்த நவம்பர் மாதம் எந்த நாட்டில் நோவி சாட் நிகர ரயில் நிலையம் வாயில் கூரை இடிந்து விழுந்து 15 பேர் உயிரிழந்தனர் பார்த்தீங்கன்னா ஒரு செர்பியா அந்த நாட்டில் தான் உயிரிழந்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த செர்பியாவோட அதிபர் யாருன்னா மிலோஸ் யூசெவிக். அவர் தற்போது வந்து ராஜினாமா செய்துள்ளார். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 12வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். 12வது கொஸ்டின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் நிதிநிலை அறிக்கையை யார் எப்போது தாக்கல் செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் அறிக்கை தயார் செய்தவர் RK சண்முகம் செட்டியார். எப்போம்னா நவம்பர் மாதம் 1947 தான் இந்த நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா? 1956 to 58 நேரு அமைச்சரவையிலும் 1963-65 லால் பகதூர் சாஸ்திரி அமைச்சரவையிலும் நிதி அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TT கிருஷ்ணமாச்சாரி. சரிங்களா? லால் பகதூர் சாஸ்திரி அமைச்சரவையிலும் சரி, நேரு அமைச்சரவையிலும் சரி, நிதி அமைச்சராக இருந்தவர் யாருன்னா TT கிருஷ்ணமாச்சாரி. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அரசமைப்பு சட்டப்பிரிவு 272 என்ன சொல்லுதுன்னா அரசு வாங்கும் கடன்களின் அளவுகளையும் நோக்கங்களையும் கட்டுப்படுத்துவதற்கான சட்டம். சரிங்களா? 272 என்ன சொல்லுதுன்னா அரசு வாங்கும் கடன்களை அளவு கட்டுப்படுத்தணும், அது நோக்கங்களையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது தேசிய கல்விக் கொள்கையில் மொத்த உற்பத்தியில் எத்தனை சதவீதம் செலவு செய்ய வேண்டும்னா 6% செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே இது சீனாவை பொறுத்தவரை நம்மை விட ஆராய்ச்சி கல்விக்கு வந்து 3 மடங்கு வந்து அதிக நிதி ஒதுக்கீடு செய்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து 5 மடங்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது 13வது கொஸ்டின் பாருங்கள்.
விண்வெளி ஆய்வின் சிற்பி என போற்றப்படுவர் யார்? விண்வெளி ஆய்வின் சிற்பி யார்னா விக்ரம் சாராபாய். விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர்கள் இதுவரை 11 பேர் வந்து இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் மொத்தம் எத்தனை தலைவர் இப்போ வரைக்கும் இருக்காங்கன்னா 11 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 14ஆம் கொஸ்டின் பாருங்கள். 14ஆம் கொஸ்டின், குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்ற எந்த மாநிலத்தின் அலங்கார ஊர்திக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது? குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்ற எந்த மாநிலத்தின் அலங்கார ஊர்திக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டதுன்னா உத்தரப்பிரதேசத்தை முதல் பரிசு வந்து வழங்கியிருக்கிறாங்க. அடுத்து 2ஆம் பரிசு வந்து திரிபுராவுக்கு வழங்கியிருக்காங்க. 3ஆம் பரிசு வந்து ஆந்திராவுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 15ஆம் கொஸ்டின் பாருங்க. மலேரியா இல்லாத நாடாக எந்த நாடு 2025 அறிவிக்கப்பட்டது? ஜார்ஜியா. சரிங்களா? மலேரியா இல்லாத நாடாக எந்த நாடு 2025 அறிவிக்கப்பட்டதுன்னா ஜார்ஜியா. இது வந்து 45வது நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? 45 நாடாக அறிவிக்கப்பட்டது ஜார்ஜியா. 44வது நாடாக இருப்பது எதுனா எகிப்து. சரிங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், உலக தொழுநோய் தினம் எப்போனா ஜனவரி 26. உலக தொழுநோய் தினம் எப்போனா ஜனவரி 26. அடுத்து பாருங்கள் 17ஆம் கொஸ்டின், தமிழ்நாட்டின் நகர்ப்புற உள்ளாட்சி கூட்டங்களில் அதாவது கூட்டங்கள் தினம் எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் நகர்ப்புற உள்ளாட்சி கூட்டங்கள் தினம் எப்போதுனா ஜனவரி 25, ஏப்ரல் 14, செப்டம்பர் 15, டிசம்பர் 10. சரிங்களா? அந்த 4 டேன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளாட்சி கூட்டங்கள் வந்து ஜனவரி 25 நடக்கும், ஏப்ரல் 14 நடக்கும், செப்டம்பர் 15 நடக்கும், டிசம்பர் 10 நடக்கும். சரிங்களா? அடுத்தது 18ஆம் கொஸ்டின், சமூக நீதி போராளிகள் மணிமண்டபம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரத்தில் வந்து திறந்திருக்கிறாங்க. சமூக நீதி போராளிகள் மணிமண்டபம் எந்த மாநிலத்தில்? தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரத்தில் திறக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்தது 19ஆம் கொஸ்டின் பாருங்கள், கஞ்சா சாகுபடிக்கு சோதனை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த மாநிலம் எதுனா இமாச்சல பிரதேசம். சரிங்களா? கஞ்சா சாகுபடிக்கு சோதனை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த மாநிலம் இமாச்சல பிரதேசம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 20ஆம் கொஸ்டின் பாருங்க, ஒரு நாட்டின் வருவாய் சமமின்மையை அளவிட எந்த கோட்பாடு உதவுகிறது? ஒரு நாட்டோட வருவாய் வந்து சமம் இல்லை அப்படின்னு அளவிட எந்த கோட்பாடு உருவாகுதுன்னா ஜீனி கோட்பாடு. சரிங்களா? ஜினி குறியீடு தான் உதவுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜினி குறியீடு இந்தியாவில் வந்து 1955 வந்து 0.371 ஆகவும் 2024 வந்து 0.410 மாறியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் ஜினி குறியீடு. எதுக்காண்டினா வருவாய் சமநிலை அளவிட உதவும் தான் ஜினி குறியீடு. சரிங்களா? அடுத்து 21ஆம் கொஸ்டின் பாருங்கள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப செயல்பாட்டு உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறதுனா அதாவது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வந்து நடைபெறுகிறது. சரிங்களா? செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப செயல்பாடு உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறதுனா பிரான்ஸில் உள்ள பாரிஸில் நடைபெறுகிறது. சரிங்களா? அடுத்தது 22ஆம் கொஸ்டின் பாருங்கள், ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலில் இயங்கும் வகையில் பிரான்சிடம் இருந்து எந்த விமானங்கள் கொள்முதல் செய்ய ஒப்பந்தம்? சரிங்களா? ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் வந்து இயங்கும் வகையில் பிரான்சிடம் இருந்து எந்த விமானங்கள் கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் அளிக்கப்பட்டதுன்னா 26 ரஃபேல் போர் விமானம் மற்றும் ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல் வாங்க தான் பிரான்சிடம் வந்து ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது 21ஆம் கொஸ்டின் பாருங்கள், அமெரிக்காவின் தற்போதைய 119வது நாடாளுமன்றத்தின் வெளியுறவு விவகாரங்களுக்கான கீழவை குழுவின் முன்னுரிமை பட்டியலில் இந்தியாவின் தரநிலை வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? இத்தனை இடம் 11ஆம் இடம். இது ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 24ஆம் கொஸ்டின் பாருங்க, பிறப்புசார் குடியுரிமை ரத்து மசோதா எந்த நாட்டில் தாக்கல் செய்யப்பட்டது? சரிங்களா? பிறப்புசார் குடியுரிமை ரத்து மசோதா எந்த நாட்டில் தாக்கல் செய்யப்பட்டது பார்த்திங்கன்னா தற்போது அமெரிக்காவில் தான் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்தது கிராம தொழில் முனைவர் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2016. கிராம தொழில் முனைவர் திட்டம் எப்போனா 2016. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்காங்க. தமிழ் மொழி தியாகிகள் தினம் எப்போனா ஜனவரி 25. தமிழ் மொழி தியாகிகள் தினம் எப்போ அனுசரிக்கப்படுகிறதுனா ஜனவரி 25. சரிங்களா? ஸோ இதில் எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாத்தையுமே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.